டைரக்டர் சங்கர். டைரக்டர் சங்கர் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது பிரம்மாண்டம். ஸோ நீங்கள் சங்கருடைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த படத்தில் என்ன சொல்ல போகிறாரு, என்ன காட்ட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப வெயிட்டிங் ஆகிருக்கும். ஏன்னா அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன், முதல்வன், பாய்ஸ், அதுக்கப்புறம் அந்நியன், எந்திரன், ஸோ இந்த மாதிரிப்பட்ட படங்கள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததால் நம்ம எல்லாருக்குமே சங்கருடைய படங்கள்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு வைபாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வெளியான இந்தியன் 2 படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேம் சேஞ்சர் படமாக இருக்கட்டும், இந்த படங்கள் எதுவுமே ரொம்ப பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டாலும் சூப்பராக ஓடலை, ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ இதனால சங்கர் ரொம்பவே மனவேதனையாக இருந்தார். இப்போ சங்கருக்கு மீண்டும் ஒரு மனவேதனை கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கருடைய 10.11 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து பறிக்கப்பட்டிருக்கு. ஸோ எதனால அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். டைரக்டர் சங்கர் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய விஜயோட அப்பா சந்திரசேகர் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் மூலமாக டைரக்டரை அறிமுகம் ஆகிறாரு. ஸோ அறிமுகம் ஆகி நிறைய படங்கள் பண்ணுறாரு வரிசையாக. ஜென்டில்மேன், இந்தியன், முதல்வன், பாய்ஸ், அதுக்கப்புறம் அந்நியன், நண்பன், ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுக்கிறாரு. சிவாஜி, இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுக்கிறாரு. ஸோ சங்கருடைய படங்கள் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். பாடல்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு சீன்ஸாக இருக்கட்டும். ஸோ அவர் சீனில் பிரம்மாண்டங்களை காட்டாமல் இருந்தாலும் சாங்ஸுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணியிருப்பாரு. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2010 எடுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மூவி தான் எந்திரன். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படம் பல வருஷமாக எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷமாக எடுத்ததுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. நம்ம ரஜினிகாந்த் சார், ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு மூவி. அந்த படம் பல கோடி வசூலையும் பெற்றுக் கொடுத்தது. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் சங்கர் எடுத்த எந்திரன் படம் காப்பி, அதாவது ஒரு கதையுடைய காப்பியை டைரக்டர் சங்கர் திருடி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சங்கர் மேல கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இப்போ கொடுக்கல, முன்னாடியே கொடுத்த கேஸ் 15 வருஷமா நடந்துட்டே இருக்கு. 2010 அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆன உடனேயே அதாவது ஆக்சுவலா எந்திரன் படம் எந்த கதையோட காப்பின்னு பார்த்தீங்கன்னா ஆரூர் தமிழ்நாடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் எழுதின ஜூகிபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதையுடைய கதை தான். ஸோ அவர் ஒரு நாவல் எழுதுறாரு ஜூகிபான்னு. அதுதான் எந்திரன் படமாக சங்கர் எடுத்திருக்காரு. ஸோ இந்த படம் இறங்கின உடனேயே அந்த ஆரூர் தமிழ்நாடன் கேஸ் கொடுக்குறாரு. அதாவது இவர் சங்கர் என்னுடைய கதையை திருடி படமாக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கேஸ் ரொம்ப நாளாக ஓடுது. கிட்டத்தட்ட அந்த கேஸ் 15 வருஷமாக ஓடுது. நமக்கெல்லாம் ஒரு நாள் கோர்ட்டுக்கு ஏறினாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 15 வருஷமாக டைரக்டர் சங்கர், அதுக்கப்புறம் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன், ஆரூர் தமிழ்நாடன், இவங்க 3 பேருமா மாறி மாறி கோர்ட்டுக்கு ஏறுறாங்க. ஸோ கோர்ட்டுக்கு ஏறினதுக்கப்புறம் நம்முடைய சன் பிக்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு டைரக்டர், அவர் என்கிட்ட கதை சொன்னார். நான் அந்த கதையை கதைக்கு உண்டான பணத்தை மட்டும்தான் கொடுத்தேன். நான் ஒரு ப்ரொடியூசர், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் அதுலேருந்து மாறிடுறாரு. அதாவது கலாநிதி மாறன் அந்த இடத்த விட்டு நீங்கி போயிடுறாரு. அவர் விடுவிக்கிறாங்க. இப்போ சங்கரும் ஆரூர் தமிழ்நாடன் மாட்டு அந்த கேஸ் ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு. ஸோ போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் சங்கருக்கு சாதகமாக மாறுது. அப்படி எதுவுமே கிடையாது, அவர் அந்த அளவுக்கு எதுவுமே காப்பி அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சங்கருக்கு மேலே சங்கருக்கு ஆதரவாக அந்த கேஸ் மாறுது. இருந்தாலும் அந்த ஆரூர் தமிழ்நாடான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா திரும்பவும் கேஸை கொடுக்குறாரு. கேஸை கொடுத்து மறுபடியும் இந்த கேஸ் கண்டினியூ ஆகி இப்போதான் அவர் முடிவுக்கு வந்திருக்கு. அதாவது அந்த படத்தையும் இவரோட கதையையும் ஆரூர் தமிழ்நாடனுடைய ஜூகிபான்னு செல்லக்கூடிய நாவலையும் டைரக்டர் சங்கருடைய எந்திரன் படத்தையும் பார்க்கும்போது 16 காட்சிகள் டைரக்டர் சங்கர் திருடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மேல கேஸ் ஓகே ஆகி இன்னைக்கு 10.11 கோடி, அதாவது டைரக்டர் சங்கர் எந்திரன் படத்துக்காக 11 கோடி ரூபாய் சேலரி வாங்கியிருக்காரு. அதுலேருந்து ஃபுல் சேலரியை, அதாவது 10.11 கோடினா 11 கோடி ஃபுல் சேலரியையும், அதாவது 10.11 கோடி மதிப்புள்ள சொத்தை அமலாக்கத்துறை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் சங்கருக்கு 7 ஆண்டு ஜெயில் தண்டனை அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள் பேசிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா படம் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு என்னுடைய கருத்துப்படி
நான் ஒரு என்னுடைய மைண்டில் ஒரு திங் இருக்கும். அதாவது டைரக்டர் சங்கருடைய மைண்டில் இந்த படத்தை இப்படி தான் எடுக்கணும்னு அவர் பிளான் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி அந்த கதை இருந்திருக்கலாம் ஒருவேளை. இப்போ டைரக்டர் சங்கர் வந்து, நான் சங்கருக்கு சாதகமாக பேசலை, ஒருவேளை டைரக்டர் சங்கருடைய எண்ணம், இந்த திங்கிங்கும் நம்முடைய ஆரூர் தமிழ்நாடனுடைய திங்கிங்கும் ஒரே மாதிரி இருந்திருக்கலாம். அது நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா மேக்சிமம் மூவி பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ வந்து காப்பி மீன்ஸ் ஒரு படத்தை பார்த்து இன்னொரு படம் எடுக்கிறது. அதாவது நிறைய படங்களை சேர்த்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கில் நிறைய படங்களை பார்த்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் சீன் எடுத்து தான் இப்போ உள்ள தமிழ் படங்கள் ப்ளஸ் எல்லா, அதாவது திரைப்படத்துறையை வந்து இப்போ மேக்சிமம் எல்லாமே வந்து காப்பி அப்படின்னு மாறி போயிடுச்சு. ஸோ டைரக்டர் சங்கரை மட்டும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஸோ அவருடைய எண்ணம் ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம். இப்போ வந்து கோர்ட்டில் வந்து டைரக்டர் சங்கர் வந்து காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சொத்து பறிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஏற்கனவே அவருடைய மைண்ட் இப்போ என்னன்னா, இந்தியன் 2 ஃப்ளாப், கேம் சேஞ்சர் ஃப்ளாப். ஸோ இந்த 2 படம் ஃப்ளாப் ஆனதில் டைரக்டர் சங்கர் வந்து ரொம்பவே குழம்பி போயிருப்பாரு. அதுக்கு இடையில இப்படி ஒரு சம்பவம் வரும்போது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். டைரக்டர் சங்கருடைய படங்களை இப்போ தோண்டும் போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த படம் அன்னியன் படம் காப்பி, பாய்ஸ் படம் காப்பி, ஜென்டில்மேன் படம் காப்பி, அதுக்கப்புறம் வந்து நண்பன் படம் காப்பி, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நண்பன் படம் வந்து 3 இடியட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துடைய காப்பி அந்த டைம் சொன்னாங்க. ஸோ நம்ம அது பெருசாக எடுக்கல. ஆனால் இன்னைக்கு வந்து ப்ரூஃபே ஆயிடுச்சு. ஸோ டைரக்டர் சங்கர் இனி படம் எடுப்பாரா அப்படிங்கிறதே தெரியல. ஸோ டைரக்டர் சங்கருடைய இந்த காப்பி அடி, அதை பற்றி நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். Bye bye.